Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். மதர் சாஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக்கான திங். இது ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரியாமல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தெரியாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடுவோம். இனிமேல் மதர் சாஸ் தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு மதர் சாஸ்னால் என்னென்னு தெரியல, ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அப்போ சாஸை பற்றி கேட்குறாங்கன்னா எப்படி அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாமல் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுறோங்கிறத சும்மா ஒரு ஃபன்னாக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி என்னென்ன டாபிக் பண்ண போகிறோங்கிறத. அந்த கொஸ்டின் கேட்குறது மூலமாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். வாங்க அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்து முடிச்சப்பறம் ஃபர்தராக என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ஹர்ஷத் மேத்தா. நைஸ். விச் டிபார்ட்மெண்ட் யூ ஆர் லைக் இட்? I would like a food production department, sir. I'm so interested. Oh, nice. Which cuisine you are like it? Or South Indian or Indian or Western cuisine, like a continental cuisine? Which cuisine you are like it? I would like a continental cuisine, sir. Oh, nice. You are like a Western cuisine. You are most like it. That's why you are choosing that continental cuisine, correct? Oh, nice. Okay, I'm asking that question about the continental cuisine. Okay, you are interested about the food production department. Okay, I'm asking the basic questions. Okay, what is sauce? Oh, sorry sir, I don't know. What? You don't know what is a sauce? You don't know that what is the definition of sauce? What? Okay, leave it. I'm asking that second question. Okay, what is mother sauce? The Mothersauces are Bechamel, Velouté, Espagnole, Hollandaise, Mayonnaise. That's all Mothersauces are. Nice. You know mother sauce, but you don't know what is the definition of sauce. So okay, don't worry. That last question I'm asking you. How to make a bechamel sauce? What is the liquid we are using, and what are the thickening agent we are using to that bechamel sauce? Okay, how to make? Please tell. Very simple. Okay. Simply, what is the liquid we are using? What is the thickening agent we are using to make a bechamel sauce? Sorry sir, I don't know. What? You don't know? Oh, I'm sorry Sanjay. You need to more learn basic things. Okay, we are taking only the knowledgeable person. Okay, that is the international property. Okay, you go to learn more basic knowledge, then again you can that when you trying an interview you get a job. Okay, thank you. Run. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட்டு ஃபார் ஃபன்னுக்கு தான். யாரும் எதுவும் பர்சனலாக நினச்சிக்க வேணாம். ஐயோ இப்படிலாம் கேட்பான்னு, சும்மா ஒரு ஃபன்னுக்காண்டி தான் ஒரு வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபன்னாக ஆரம்பித்தா அந்த கற்றுக்க போகிற விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி வீடியோ ஆட் பண்ணோம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோவில் எந்தெந்த டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா, வாட் இஸ் சாஸ், வாட் இஸ் மதர் சாஸ், அந்த 6 மதர் சாஸை எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சிம்பிள் கான்செப்டாக ஈஸியாக புரிகிற மாதிரி பார்த்துருவோம். ஓகேங்களா? வாங்க ஃபஸ்ட்டு நம்ம சாஸை பற்றி பார்ப்போம். சாஸுங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, 2 பாயிண்ட் சொல்கிறேன், அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் குழப்பிக்க வேணாம். சாஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, சாஸ் இஸ் லிக்விட் ஆர் செமி லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். 2வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்ட்ராங் ஹேண்ட் ஃபார் பிளெண்டிங் ஆல் கான்ட்ரிபியூட் டு எ பெர்ஃபெக்ட் சாஸ். ஓகேங்களா? 2வது பாயிண்ட் இதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, த ஸ்ட்ராங் ஹேண்ட் ஃபார் பிளெண்டிங் ஆல் கான்ட்ரிபியூட் டு எ பெர்ஃபெக்ட் சாஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு சாஸை ஒரு பிளெண்ட்னா கிண்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹேண்ட் மீன்ஸ் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் கிண்ட முடியும். நம்ம ஒரு லேசியாக குயர்லெஸ்ஸாக கிண்ட முடியாது. ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் கிண்ட முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்படி ஒன்று இருந்தால் தான் அது பெர்ஃபெக்ட் சாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது தாங்க சாஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மதர் சாஸஸ். ஸோ சாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது சாஸோட டெஃபினேஷனை தான் இதில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மதர் சாஸ். வாட் இஸ் மதர் சாஸ்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன்றும் நீங்கள் குழப்பிக்க வேணாம், புக்கை அப்படியே தூக்கி போட்டுடலாம். இந்த வீடியோ பார்த்தா போதும், நீங்கள் மதர் சாஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம போகிறது வாட் இஸ் மதர் சாஸ். அதுக்குரிய டெஃபினேஷனை சொல்கிறேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரியே சொல்கிறேன். இதை மதர் சாஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இந்த ஹேண்டை மதர் சாஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இதை டாட்டர் சாஸ். ஓகேங்களா? மதர் சாஸை வச்சு ரெடி பண்ணுற செகண்டரி ஒரு ஸ்மால் சாஸை டாட்டர் சாஸ் ஆர் ஸ்மால் சாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது டாட்டர் சாஸ். ஓகேங்களா? இப்போ நான் அந்த டெஃபினேஷனை சொல்கிறேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். விச் ஒன் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்? விச் ஒன்னா இந்த மதர் சாஸ் தான் சொல்கிறாங்க.
which one is a starting point for making a various secondary sauce. That's why that's called mother sauces. ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. which one is அப்படின்னா mother sauce. which one is a starting point for making a various secondary sauce or small sauce. various secondary or small sauce, இதுதான் small sauce. various secondary or small sauce, that's called mother sauce. எது ஒன்று ஒரு நிறைய சாஸை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதர் சாஸ். இந்த மதர் சாஸை வச்சு நீங்கள் நிறையா சின்ன ஸ்மால் சாஸ்லாம் ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால தான் இதை மதர்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா ரியல் லைஃப்பில் இப்போ உங்கள் மதரை வச்சு தான் இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த மதர் சாஸை வச்சு தான் இந்த டெரிவேட்டிவ் ஸ்மால் சாஸ்ன்னு சொல்கிற பார்த்தீங்களா, இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். which one is a starting point for making a various secondary sauce or small sauce, that's called mother sauce. ஓகேங்களா, இப்போ அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஈச் ஒன் இஸ், ஓகேங்களா, ஈச் ஒன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை வந்து பெசமல் சாஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பெசமல் சாஸ் கீழே நிறைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஈச் ஒன் இஸ் லைக் அ ஹெட் ஆஃப் இட்ஸ் ஓன் யூனிக் ஃபேமிலி. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த பெசமல் கீழே நிறைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் எதனால், இந்த ஸ்மால் சாஸ்லாம் எதை வச்சு மேக் பண்ணோம், இந்த பெசமல் சாஸை வச்சு தான் இந்த ஸ்மால் சாஸே உருவாச்சு. ஓகேங்களா, அதனால அந்த சாஸுக்கெலாம் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெசமல் சாஸ். ஓகேங்களா, அதை தான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க. ஈச் ஒன் இஸ் லைக் அ ஹெட் ஆஃப், ஹெட்னா தலைவரம், ஹெட் ஆஃப் இட்ஸ் ஓன் யூனிக் ஃபேமிலி. ஓகேங்களா, இப்போ பெசமல் சாஸ்னா அதுக்கீழே நிறைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். வெளுத்தே சாஸ்னா அதுக்கீழே நிறைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கெலாம் ஹெட் யார், அந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளுத்தேவோ பெசமலோ அதுக்குரிய ஹெட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதை தான் இந்த பாயிண்ட் சொல்ல வராங்க. ரெண்டு பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். ஓகேங்களா, இப்போ நம்ம மதர் சாஸை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃபார்முலா பார்ப்போம். ஓகேங்களா, வாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து 2 டெஃபினேஷன் பார்த்தாச்சு. வாட் இஸ் சாஸ், வாட் இஸ் மதர் சாஸ், ரெண்டுமே பார்த்தாச்சு. தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பி ரீவின் பண்ணி பாருங்கள், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே இப்போ ஒரு நாளை தொடங்குறோம்னா அன்றைக்கி ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்க போகிறோங்கிற அந்த மைண்டோட கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இன்றைக்கி நம்ம இருக்கிற அந்த கரியரில் புதுசாக ஒன்றை கற்றுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்படி நினச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒத்துழைச்சி நீங்கள் கவனிப்பீங்க. ஓகேங்களா, அதனால சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதுக்கு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா வச்சு அதில் வந்து மேக்ஸ் டேலிலாம் பண்ணி அந்த டேலியில் வர ஆன்சரை வச்சு உங்கள் ஃபார்முலா வச்சு இது பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ப்ராக்டிக்கல் பண்ணியிருப்போம் எல்லாருமே. அதே மாதிரி தான் இந்த சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க சாஸை. ஓகேங்களா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட். எப்பயுமே ஒரு சாஸை ரெடி பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவைப்படுறது ஒரு லிக்யூட் தாங்க. ஓகேங்களா, லிக்யூட். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லிக்யூட். ரெண்டாவது திக்கனிங் ஏஜென்ட். திக்கனிங் ஏஜென்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. திக்கனிங் ஏஜென்ட்னா வேறு ஏஜென்ட்னா யார், எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்னா யார், ஏஜென்ட்ங்கிறவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஏஜென்ட். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் போய் வச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த திக்கனிங் ஏஜென்ட்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்கனிங், அதிலே பேர்லேயே வந்துருச்சு திக்கனிங். அப்போ என்ன ஆகும், திக்கனிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லிக்யூடை திக்கனிங் பண்ணுறதுக்கு இந்த திக்கனிங் ஏஜென்ட் தேவைப்படுது. ஓகேங்களா, லிக்யூட், திக்கனிங் ஏஜென்ட், அப்புறம் தேவைப்படுறது சீசனிங். ஓகேங்களா, சீசனிங்காக வேறு ஒன்றும் இல்லை, சால்ட் பெப்பர் சீசனிங் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ளேவரிங் கொடுக்குறோம், நல்லா வாசத்துக்காண்டி நல்லா ஃப்ளேவரிங். ஓகேங்களா, இந்த 4 சேர்ந்தது தாங்க இந்த ஃபார்முலா. ஓகேங்களா, இந்த 4 இருந்தால் ஈஸியாக சாஸை ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா, சிம்பிள், அவ்வளோதான். சாஸை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போ இதுலேயே இந்த 4 ரொம்ப மெயினானது, இது எல்லாரும் நான் வச்சுக்கலாம். சீசனிங், ஃப்ளேவரிங் ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது ஒரு மேட்டரே இல்லை. இந்த லிக்விட் ப்ளஸ் திக்கனர் இதுதான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுறது இவங்க 2 பேர் தான். ஓகேங்களா, திக்கனிங் ப்ளஸ் இந்த லிக்யூடு தான் ரொம்ப மேஜராக ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த லிக்யூடு இந்த திக்கனரும் ஒவ்வொரு சாஸுக்கு ஏற்றாப்புல மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லிக்யூடும் இந்த திக்கனரும் ஒவ்வொரு சாஸுக்கு ஏற்றாப்புல அதோட ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா பெசமல் சாஸ். இப்போ நீங்கள் ஒரு இதில் போய் பெசமல் சாஸ், ஹவு டு மேக் பெசமல் சாஸ்ன்னு போட்டிங்கன்னா வளன்னு போட்டிருப்பாங்க, அது வேணும் இது வேணும். சிம்பிளாக சொல்கிறேன் கிளாசிக்காக. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மில்க், எப்போவுமே பெசமல் ரெடி பண்ணுறதுக்கு மில்க் தேவை. ஓகேங்களா, மில்க் ப்ளஸ் திக்கனிங் ஏஜென்ட்னா ரூ. ஓகேங்களா, மில்க்குக்கு திக்கனிங் ஏஜென்ட் ரூவில் ஒயிட் ரூ, 3 வகையான ரூ இருக்குது. அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஓகேங்களா, 3 வகையான ரூ இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவைப்படுறது திக்கனிங் ஏஜென்ட்டில் ஒயிட் ரூ. ஓகேங்களா, ஒயிட் ரூ.
மில்க் ப்ளஸ் ஒயிட் ரூஸ் ஈக்குவல் டு பெசமல் சாஸ். சிம்பிளாக அவ்வளோதான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் சீசனிங் பண்ணலாம். சீசனிங்னா வேறு ஒன்றும் இல்லை, சால்ட்டு, ஒயிட் பெப்பர் போடுவோம். அப்புறம் வந்து ஃப்ளேவரிங்க்கு என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டட்டட் ஆனியன் பிக்கே. இதை பற்றியும் பொக்கேக்காரின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். ஒன்றும் பயப்படாதீங்க, சிம்பிள் தான். என்னென்னு பார்த்துக்கோங்க. நீ இப்போ போய் ஒரு யூடியூப்பில் ஒரு பெசமல் ரெசிபி போட்டிங்கன்னா என்னென்னமோ வரும். அதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2 தான் மெயினான ஆளே வருதான், இவங்க 2 பேர் தான். ஓகேங்களா. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. லிக்விட் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா மில்க் ப்ளஸ் திக்கனிங் ஏஜென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூ ஈக்குவல் டு பெசமல் சாஸ். ஓகேங்களா. இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. வெளுத்தேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் ஸ்டாக் ப்ளஸ் பிளாண்ட் ரூ. ஓகேங்களா. இதே மாதிரி தான், ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி நான் வீடியோவும் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்படி தியரியாகவே சொல்லிக்கிட்டு இருந்தால் நிறைய பேருக்கு புரியாது. நிறைய பேருக்கு விசுவல் லேர்னராக இருப்பாங்க. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க பார்த்தாலும் ஈஸியாக கற்றுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் ஒவ்வொரு சாஸாக வந்து நான் ஆட் பண்ணுறேன், அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெசமல் சாஸ்க்கு என்ன வேணுங்கிறத நான் சொல்லிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, லிக்யூடு ப்ளஸ் திக்கனர். ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடு மில்க் யூஸ் பண்ண போகிறோம், திக்கனிங் ஏஜென்ட் வந்து ரூ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அவ்வளோதான். சிம்பிளாக கான்செப்ட் இதை மட்டும் புரிஞ்சு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். நம்ம வளவலன்னா ரொம்பலாம் தெரிஞ்சுக்கணுங்களா, சிம்பிள் பேசிக் இருந்தாலே போதும். ஓகேங்களா. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம், நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பெசமல் சாஸ். ஹவு டு மேக் பெசமல் சாஸ் ஒயிட் சாஸ் எப்படி வேணால் சொல்லலாம். எப்படி மேக் பண்ண போகிறோங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவை ஆனியன் பிக்கே. இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கு, மீர்புவான்னு போய் பாருங்கள். இது எப்படி மேக் பண்ணு பார்த்தீங்கன்னா ஆனியனில் ஸ்கின் ரூட் வேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே பே லீஃப் பிரியாணியில் அதை வச்சு அது மேலே கிராம்பை வச்சு குத்திடுவாங்க. ஓகேங்களா. இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக மில்கை நீங்கள் வீட்டில் பாயில் பண்ணும்போது அதிலேருந்து ரா ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா. அந்த ரா ஸ்மெல்லை இதை போடும்போது ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேசிக்காக இதில் இருக்கிற நேச்சுரல் ஃப்ளேவர், அந்த கிராம், அந்த பே லீஃப், ஆனியனோட நேச்சுரல் ஃப்ளேவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மில்கோட ஆட் ஆயிரும். இன்கார்பரேட் ஆகும், நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஓகேங்களா. நம்ம பேசிக்காக சாஸ்க்கு தேவையான லிக்யூடில் இந்த மில்க் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து திக்கனிங் ஏஜென்ட். ஓகேங்களா. திக்கனிங் ஏஜென்ட் தேவை. இந்த திக்கனிங் ஏஜென்ட்டுக்கு இப்போ நம்ம வந்து ரூ ரெடி பண்ணணும். ஓகேங்களா. பேசிக்காக ஒயிட் ரூ. ஓகேங்களா. ஒயிட் சாஸ்னால அதுக்கு ஒயிட் ரூ தான் மேக் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கு என்ன பேசிக்காக ரூ ரெடி பண்ணுறதுக்கு ஃப்ளார் ப்ளஸ் ஃபேட்ஸ் ஈக்குவல் டு ரூ. ஓகேங்களா. ஃப்ளார் ஃபேட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகணும், இன்கார்பரேட் ஆகணும். ஓகேங்களா. இது தாங்க ரூ. ஓகேங்களா. இது சைட் பை சைடாக ரூ மேக் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இதில் இருக்கிற ஆனியன் பிக்கவை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா. ரிமூவ் பண்ணி முடிச்ச அப்புறம் ரூவோட ஆட் பண்ண போகிறோம். அந்த திக்கனிங் ஏஜென்ட்டோட ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரூ கூலிங்காக இருக்கணும், இல்லை மில்க் கூலிங்காக இருக்கணும். ஓகேங்களா. ஏதாவது ஒன்று வந்து கூலிங்காக இருக்கணும், ஒன்று ஹாட்டாக இருக்கணும். இந்த காம்பினேஷனில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லம்ப்ஸ், அந்த ஒரு திரளாக மேக் ஆகாது. ஓகேங்களா. அதுக்காண்டி தான் ஏதாவது ஒரு லிக்விட் ஆர் ரூ வந்து கூலிங்காக இருக்கணும். ஓகேங்களா. அது எப்பயுமே வந்து அந்த மில்கை வந்து அந்த ரூவோட ஆட் பண்ணும்போது நல்லா விஸ்க் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ தான் அந்த லிக்விடாக இருக்கிறது அந்த திக்கனிங் ஏஜென்ட்டோட ஆட் ஆகி இன்கார்பரேட் ஆகி அந்த சாஸுங்கிறது ரெடி ஆகும். ஓகேங்களா. சிம்பிள் இவ்வளோ தான். நல்லா விஸ்க் பண்ணணும். ரெண்டு அந்த காம்பினேஷன் அந்த திக்கனிங் ஏஜென்ட்டும் அந்த மில்க் லிக்விடும் ஆட் பண்ணி அது ரெண்டும் ஒன்றா சேர்றதுக்கு நல்லா விஸ்க் பண்ணணும். ஓகேங்களா. இந்த மாதிரி விஸ்க் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா ஆட் ஆகி சாஸுங்கிறது ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா. பேசிக்காக பார்த்தீங்கன்னா லிக்யூட் ப்ளஸ் திக்கனிங் ஏஜென்ட்ஸ் ஈக்குவல் டு ரூ சாஸ். ஓகேங்களா. இப்போ வந்து சீசனிங் வந்து சால்ட், பெப்பர், ஒயிட் பெப்பர். ஏன்னா ஒயிட் நம்ம மேக் பண்ணுறது ஒயிட் சாஸ், அதனால ஒயிட் பெப்பர் தான் போடணும். அப்புறம் வந்து நட்மக்னா வேறு ஒன்றும் இல்லை, ஜாதிக்காய். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவரை கொடுக்கணும். ஓகேங்களா. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒன்றா மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் பண்ணுறதுக்கு கோனிக்கல் சீவ் இருக்கும் பார்த்தீங்களா. அதில் வந்து பெசமல் சாஸ் ரெடி பண்ணி முடித்தோடனே அதை வந்து அதில் ஊற்றி ஸ்டெயின் பண்ணிடணும். அதில் இருக்கிற ஏதாவது லம்ஸ் இருந்தாலும் அந்த கோனிக்கல் சீவ் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா. சிம்பிள், அவ்வளோதான். இதுதான் பெசமல் சாஸ். பேசிக்காக பெசமல் சாஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிக்யூட் ப்ளஸ் திக்கனிங் ஏஜென்ட் ப்ளஸ் சீசனிங் ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரிங்க்கு அந்த நட்மக் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. சிம்பிள், அவ்வளோதான். நான் சொன்ன அந்த ஃபார்முலா நான் வச்சுக்கிட்டா போதும், நீங்கள் ஒவ்வொரு சாஸ் பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பெசமல் சாஸ் பார்த்துருப்பீங்க. பெசமல் சாஸை பற்றி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன்னு நம்பலை நீங்கள் கன்ஃபார்மாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. புரியலன்னா திரும்பி பாருங்கள், திரும்பி பார்க்கையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. ஓகேங்களா. இந்த வீடியோட நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஆல்ரெடி டெஃபினேஷன் தியரி சொன்னதுனால ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நான் 2வது வீடியோ அப்லோட் பண்ணினா அதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த அடுத்து வர வீடியோவோட அந்த லிங்க்கை நான் அட்டாச் பண்ணிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோன்னே அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே ஃபுல்லாக அடுத்த 2வது வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ அவ்வளோதான்.
அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் சொல்கிறது தான், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஷெஃப் யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியதுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நான் டீச் பண்ணுறது, நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லை, அதை வந்து நீங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த லைக் ஷேர் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். திரும்பி நான் சொல்கிறது அதுதான். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து தியரியாக படிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ போச்சுன்னா அவங்க வந்து ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்குவாங்க விஷயங்களை. ஓகேங்களா? இதே தான் இப்போ நான் சொன்னது எல்லாமே அப்படியே தியரியாக புக்கில் இருக்கிறதா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். வீடியோவை ஆட் பண்ணி அப்படியே விஷுவலாக பார்க்குறதுனால உங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை. ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.